அண்ணாமலை வந்து திமுகவோட திமுக அண்ணா அறிவாலயத்தோட ஒவ்வொரு சங்களையும் பேர்த்தெடுக்கிற அளவுக்கு நாங்க வந்து நான் வந்து அதை போய மாட்டேன் அப்படின்னு. அதாவது இதை போல ஒரு முட்டாள்தனமான பேச்சு இருக்க முடியாது. அண்ணா அறிவாலயத்துடைய செங்கலை இவர் தொடக்கூட முடியாது, உள்ளே நுழையக்கூட முடியாது. அதுக்கு சட்டப்படி முறைப்படி நன்றாக கட்டப்பட்டிருக்கிறது, அனுமதி பெற்று கட்டப்பட்டிருக்கிறது. அண்ணாமலை அல்ல, அவர் தாத்தாவே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அது அவருக்கு நன்றாக தெரியும். எனவே அவரை வந்து செங்கல் அல்ல, அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறு புல்லை கூட அவரால் புடுங்குவதற்கு வாய்ப்பு கிடையாது. நாங்கள் அனுமதித்தால் தானே அவர் உள்ளேயே வர முடியும். மயிலாடுதுறையில நடந்த 2 கொலையை சுட்டிக்காட்டி அண்ணாமலை வந்து இருண்ட காலத்தோட மோசமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல வந்து சாராய வியாபாரிகளால வெட்டி கொலை செய்யப்பட்டான்னு சொல்லியிருக்காரு. ஆனா காவல்துறை இப்ப அக்யூஸ்ட பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி என்ன சொல்லியிருக்காங்க, சாராய வியாபாரிக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாருங்க. அதாவது யார் உண்மையான குற்றவாளியோ அவர்களை நாங்கள் கைது செய்கின்றோம். எந்த சூழ்நிலையிலும் தவறான நபர்கள் கைது செய்யப்படக்கூடாது என்பதுதான் முதலமைச்சருடைய உத்தரவு. அண்ணாமலை சொல்வதற்கெல்லாம் நாங்கள் ஆட முடியாது. யார் உண்மை குற்றவாளி, ஏன்னா என்றைக்குமே சம்பவங்கள் நடப்பது என்பது இயற்கை, அதை நாங்கள் தடுக்க முடியாது. ஆனால் உடனடியாக அவர்களை நாங்கள் கண்டுபிடிக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம். குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடித்திருக்கின்றோம், குற்றம் சாட்டப்பட்டவர்களை. அது நீதிமன்றத்திலே அவர்கள் மீது குற்றச்சாட்டை நிரூபிப்போம். மாநில அரசை வந்து மத்திய அரசு வந்து ஒன்றும் கன்சல்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கன்சல்ட் பண்ணனாலும் பண்ணலாம், பண்ணாட்டியும் இல்லை. இது வந்து அது வலைவீச்சா இல்லையா, இல்லை சோதனைக்காகவா, யார் யார் வருகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகவா, அல்லது அந்த மீன் தங்களுடைய வலையிலே சிக்கிறது என்பதற்காகவா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுக ஒரு வேலை மீன்ல தொடர்ந்து அதாவது இந்த இரட்டை இலை சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையமே விசாரிக்க வேண்டும் என்று இன்றைக்கு உத்தரவிட்டிருப்பதன் மூலமாக அதிமுக சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறது என்பது உண்மை. சார், கடந்த தேர்தலில் திமுகவோட தேர்தல் பணியாற்றி தற்போது விஜய் கிட்ட வந்து சேர்ந்திருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. எங்களுடைய அடிப்படையை போல இந்தியாவிலே வேறு எந்த கட்சிக்கும் கட்டமைப்பு கிடையாது. அதனால எங்களை வைத்து எங்களாலே தான் பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றார் என்றல்ல, நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அதற்கு ஒரு வியூக வகுப்பாளராக அவர் இருந்திருக்கிறாரே தவிர எங்களுடைய களப்பணி தான் வெற்றி பெற்றிருக்கிறது. இதே களப்பணியை அவர் பாரதிய ஜனதாவுக்கு சென்று ஆற்ற முடியாது, வேறு கட்சிகளுக்கு ஆற்ற முடியாது. எங்களுடைய கட்டமைப்பு வலுவான ஒன்று. அந்த கட்டமைப்பு இந்தியாவிலே வலிமையாக இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஏற்கனவே 2021 நமக்கு அமைப்பு எல்லாம் பண்ணி கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு. அதே பிரச்சாரத்துக்கு சொல்றா இப்போ வந்து 15-20% வாக்கு வந்து விஜய்க்கு இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார் என்பது அவருக்கு தான் புரியும். சர்வேக்கள் எல்லாம் 52% எங்களுக்கு கொடுத்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய மிச்ச மீதியெல்லாம் பார்த்தா 9% தான் வருது. அந்த 9% நாம் தமிழருக்கு எவ்வளவு கொடுக்க போறாங்க, மற்றவங்களுக்கு என்ன கொடுக்க போறாங்க, எல்லாத்தையும் பார்த்தோமேயானால் மிஞ்சுவது 5-7 வாக்கு சதவீதம் மிஞ்சினால் பெரியது. இதுதான் இன்றைய அரித்தமெட்டிக். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.